ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் நான் வந்துட்டு என்ன லன்ச் ரெடி பண்ண போகிறேன், சிம்பிளான லன்ச் என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பால் பொங்கிருச்சு, பாலை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைஸை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஜீரக ஜம்பா ரைஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 1.5 கப் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கோல்டு வின்னர். நான் வந்து சோம்பு யூஸ் பண்ணிக்கிறேன். அது பொரிஞ்சிருச்சு. நான் இப்போ எடுத்து வச்சு இந்த பச்சை மிளகா வந்து அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பேஸ்ட்டோட ராஸ்மல் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த 2 தக்காளி எடுத்து பசங்க சாப்பிட்ணுங்கிறதுனால நான் உரப்பு கம்மியாக போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். மிளகு பொடி, சில்லி பவுடர் வந்து இப்போ கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, தண்ணியை வந்துட்டு கொட்டிடுறேன். நல்லா வெந்துடுச்சு. இந்த ரைஸை வந்து இதுக்குள்ளது ப்ளஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இது வந்து கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடிடலாம். இப்போ வந்து ரைஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி வச்சுருக்கோம். படகத்தை போட்டுடலாம். குக்கர் விசில் ஆகிடுச்சு. இது நம்ம வந்து சும்மா இது வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஆப்பிள் கொடுக்குறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட் வந்து பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு தண்ணி ஆட் பண்ணிக்குவேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, அந்த இதில் சால்ட்டு போட்டு வச்சுட்டு ஆப்பிளை வந்து இதில் கட் பண்ணி இதில் டிப் பண்ணி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. இது வந்து நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆப்பிளை பீல் பண்ணிட்டு இப்போ கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த சால்ட் வாட்டர் போட்டோம்ல, அதில் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எடுத்து வச்சிட வேண்டியது. இது வந்துட்டு நமக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பசங்களுக்கும் வந்துட்டு அப்போ ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஆப்பிள் கொடுத்து விடலாம். பையனுக்கு ஆப்பிள், பொண்ணுக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு. இப்போ நான் ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சிட போகிறேன். நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்லைஸை வந்துட்டு அப்படியே அதுக்குள்ளே மிக்ஸ் போட்டுறேன். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு வந்து தேவையான அளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக நெய், உங்களுக்காண்டி ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கேன் பொண்ணுக்கு. பையனுக்கு வந்து ஆப்பிள் வச்சாச்சு. இப்போ லன்ச் பாக்ஸில் வந்து எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ லன்ச் பேக் வந்து வச்சிடலாம். டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டேன்.